நான் உங்களுக்கு பெரிய வீடு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதான் அந்த பெரிய வீடு உங்க சின்ன வீடோட பெருசா இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். இவ்வளவு தவிடு தத்தெல்லாம் பண்ணிட்டு ஊருக்கு நல்லவனா நடிச்சிட்டு இருக்கீங்களே, அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா நல்லவன்னு இத்தனை பேரை ஏமாத்திட்டு இருக்கீங்களே, அதுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் வேணும்? உங்களுக்கு சின்ன வீடு இருக்கிறது உங்க பொண்டாட்டிக்கு தெரியுமா? என் மேல அபாண்டமா பழிய போட்டு என் செல்வாக்க குறைக்க பிளான் பண்றியா? என்ன இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச சீக்ரெட் எனக்கும் தெரிஞ்சு போச்சேன்ற கோவமா? நம்பர் 15 சோமசுந்தரம் அவென்யூ, திருவான்மியூர். அட்ரஸ் கரெக்டா? ஆக்சிடென்ட்ல ஞாபக மறதி வந்த பொண்ணை கடத்தி கொண்டு போனதுக்கு ஒரு செக்ஷன். அப்புறம் அவளை வீட்டுல அரெஸ்ட் பண்ணி வச்சதுக்கு இன்னொரு செக்ஷன். யாருன்னு தெரியாத ஒரு அப்பாவி பொண்ணுக்கு தாலி கட்டி உங்க பொண்டாட்டி ஆக்கினதுக்கு இன்னொரு செக்ஷன். இந்த செக்ஷன்லாம் வச்சு நான் பேசினேன்னு வச்சுக்கோங்க, நீங்க தப்பிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிடும் என்னோட கேஸ். பேசாம நீங்களே ஒத்துக்கங்க. அப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அசிங்கப்பட்டு போயிடுவீங்க, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். Choice is yours. உனக்கு சின்சியாரிட்டி ஃபீலிங் அதிகமாகி லூஸ் ஆயிட்ட. நீ ஒரு மந்திரவாதிய பாரு, இல்ல ஒரு நல்ல சைக்காட்டிஸ்டா போய் பாரு. நீ சொன்ன அட்ரஸும் எனக்கு தெரியாது, நீ சொன்ன பொண்ணையும் எனக்கு தெரியாது. ப்ரூவ் பண்ணிட்டேன். ப்ரூவ் பண்றியா? முதல்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு வா, அப்புறம் மத்த கதையெல்லாம் பேசிக்கலாம். இப்ப கிளம்பு. சரி, ப்ரூஃபோட திரும்பி வரேன். भैया दरवाजा खोलो। हाँ अच्छा मैम साहब। आप कौन है? நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். कौन चाहिए? நீங்க आप कौन है? सुनो सुनो। क्या है? कोई आया है, देखो इधर आओ। हाँ என்ன விஷயம்? நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். என்ன ஒண்ணு மேடம்? நீங்க யாரு? நம்ம புதுசா குடி வந்திருக்கோம் மேடம். இதுக்கு முன்னாடி கவிதா, மீனா அவங்களாம் எங்க? அவங்க யாருன்னு தெரியாது மேடம். எப்போ வந்தீங்க? எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க வந்து? நம்ம நேத்து தான் வந்தது. என்ன? அவங்கெல்லாம் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. நீங்க புறப்படலாம். फटाफट काम करो.
ப்ரூஃப் பண்றியா? முதல்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு வா, அப்புறம் மத்த கதையெல்லாம் பேசிக்கலாம். நம்ப வச்சு இப்படி கழுத்து எடுத்துட்டு எப்படி என் முன்னால இவ்வளவு தைரியமா வந்து நிக்கிறீங்க? போய், எல்லாமே போய். நான் கவிதாங்கிறது போய். நான் மட்டும்தான் உங்க பொண்டாட்டின்னு இத்தனை நாளா நம்பினேனே, எல்லாம் போய். அப்படி நீங்க நம்ப வச்சது போய் தானுங்க. ஆனா உன் மேல நான் உயிரிய வச்சிருக்கேனே, அது உண்மை. அப்பயே இத்தனை நாள் இந்த உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்லல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு கவிதா. பொதுவா ரோட்ல ஆக்சிடென்ட் நடந்தா நமக்கே வம்புன்னு எல்லாரும் போயிடுவாங்க. ஆனா நான் அப்படி இல்லை. எனக்கு முன்னாடி போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உடனே என்னாச்சோ ஏதாச்சோன்னு இறங்கி வந்து பார்த்தேன். அது என் மனிதாபிமானம். அப்பதான் நீ தலையில பலமா அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்த. உடனே உன்னை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனேன். நீ யாரு என்னன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியல. அப்படியே உன்னை விட்டுட்டு போறதுக்கும் எனக்கு மனசு இல்ல. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 15 நாள் ராத்திரி பகலா உங்கூடயே இருந்து உன்னை நான் கவனிச்சுக்கிட்டேன். நீ மயக்கம் தெளிஞ்சு கண் முழிச்சப்போ உனக்கு பழைய விஷயம் எல்லாம் மறந்து போச்சுன்னு டாக்டர் சொன்னாரு. உன் பேரே உனக்கு மறந்துருச்சு. அதனால உனக்கு கவிதான்னு நான் தான் பேரு வச்சேன். என்னோட பாதுகாப்புல நீ இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு பட்டுச்சு. அடிக்கடி உன்னை நான் வந்து பார்த்துட்டு போனேன். உன்னை வந்து நான் பார்த்துட்டு போகும்போதெல்லாம் நான் என் மனசை உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன்னு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. எனக்கு சமூகத்தில் இருக்கிற மரியாதை, ஏற்கனவே தாலி கட்டின பொண்டாட்டி, இதையெல்லாம் நினைச்சு என் மனசை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணேன். ஆனா முடியல. அதுக்கப்புறம் தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். உண்மை உங்ககிட்ட மறைச்சது தப்புதான். எங்க என்னை ஏத்துக்க மாட்டியோன்னு தான் மறைச்சேன். உன்னை நான் ஏமாத்தணும்னு நினைக்கல. ஒண்ணு மட்டும் சொல்றேன் கவிதா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. நான் செஞ்சது மன்னிக்க முடியாத பாவம் நீ நினைச்சா என்னை விட்டுட்டு போயிடு. ஆனா ஒண்ணு, இந்த வீட்டு வாசல உன் காலடி தாண்டும் போது என் உசுறு என்னை விட்டு போயிடு. இது சத்தியம். எனக்கு உங்களை பத்தி தெரியாம என்னென்னமோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க.
நெய் சாப்பிட்டேன். அக்கா காலையிலேருந்து உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன? நான் தான் 10th முடிச்சுட்டு வந்து இங்கே வேலை செய்கிறேன். நீங்கள் எதுக்காக அக்கா இவ்வளோ படிச்சுட்டு வந்து ஜெராக்ஸ் கடையில் வேலை செய்கிறீங்க? கேட்டேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்கக்கா. சேச்சே இல்லை. ஏய் பேசாம இருக்க மாட்டே? அவங்க குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கும். அதுல நீ எதுக்கு கேக்குற? பேசாம உன் வேலையை பாரு. இந்து, மேடம். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து வந்த பத்திரத்தை எல்லாம் ஜெராக்ஸ் போட சொன்னனே, போட்டுட்டியா? போட்டு வச்சுட்டு மேடம். அதையெல்லாம் கவர்ல போட்டு வச்சுட்டு நீ கிளம்புமா. அப்பதான் நீ பஸ் பிடிச்சு போறதுக்கு சரியா இருக்கும். மாமா நீங்க என்ன இந்து பார்த்து பார்க்காத மாதிரி போற? ஐயோ இல்ல மாமா, நான் பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு வேகமா போய் போயிட்டு சொல்லாத இந்து. நீ என்ன பார்த்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயோ இல்ல மாமா, அப்படி இல்ல. என் மேல உனக்கு அப்படின்னா கோவம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வண்டியில் உட்காரு. பலம் உடைத்திடும் பகைவர்